மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். கிளீன் கவர்னன்ஸ், கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸாக நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளை அறிக்கையில் கூட அவங்க ரொம்ப அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறது வந்து ரெவென்யூ லீக்கேஜஸ். ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜனும் அவரும் இதே பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணார். எம்எல்ஏ வாயி கன்னி பேச்சு நான் பேசும்போதுலேருந்தே இந்த ரெவென்யூ லீக்கேஜஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் ரெவென்யூ லீக் ஆகிட்டு இருக்குன்னு. நானே சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் ஆட்சி கேட்கல. நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணுன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே ஒண்ணு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க மத்த வாக்குறுதி கூட நிறைவேற்றாதீங்க. ஒவ்வொரு துறையிலையும் ஊழல் பண்ணாலும் நீங்க குற்றச்சாட்டு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. குற்றச்சாட்டு வைக்கிறதோட நிக்க கூடாது. இதேதான் திமுக ஆட்சி செய்யும் போது அதிமுக சொல்லும், அதிமுக ஆட்சி செல்லும் போது திமுக சொல்லும். யாராவது இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான். அப்ப இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல அம்மையார் ஜெயலலிதா மட்டும்தான் குற்றம் புரிஞ்சவங்களா? மற்றவங்க எல்லாம் யோகி சிகாமணிகளா ஆண்டவங்க போறான். மைன்ஸ்ல திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஊழல், பெரும் ஊழல், 1.25 லட்சம் கோடி முறைகேடு புறம்பா எடுத்திருந்தீங்கனாலும் பரவாயில்ல. அனுமதிக்கப்படாத இடத்துல நீங்க அட்டூழியம் அயோக்கியத்தனம் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு 5 மடங்கு ஃபைனை கட்டுங்க. அப்ப அதுல இருந்து கொள்ளையடிச்சன பூரா இவங்க காப்பாத்திருக்காங்க. இது வரைக்கும் அனைத்து டிபார்ட்மெண்ட்லயும் கொள்ளையடிச்ச பேர் அத்தனை பேர்த்தையும் அவர்களையும் அவங்க பினாமியும் பிடிச்ச அத்தனை சொத்தையும் புடுங்கி கொண்டு வந்து கஜானால போடுங்க. நீங்க ஒரே வருஷத்துல கடன் கட்டிட்டு போகலாம். இந்த தேர்தலில் அதிமுக சந்தித்த தோல்வியை விட திமுக சந்திச்ச தோல்விதான் படுதோல்வி. சதவீதத்துல பாத்தீங்கன்னா 29% எம்எல்ஏக்கள் குறைஞ்சிருக்காங்க. இதே திமுகக்கு 133 எம்எல்ஏக்கள்ல இருந்து 59 குறைஞ்சிருக்கு. 74 எம்எல்ஏக்களை காணோம். 56%. சதவீதத்துல 2 மடங்கு அதிமுக இழந்த எம்எல்ஏக்களை விட திமுக தலைவர் தோத்து போயிருக்காரு. 15 அமைச்சர் பெருமக்கள் தோத்து போயிருக்காங்க. திமுக அதிகமான சேதாரம் நடந்திருக்கு அதிமுகவை விட. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூலாவாலா ஃபின்கார். கீழுள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். இன்னுமே முன்னாள் நிதியமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் ரொம்ப கான்பிடண்டா பேசுறாரு சார். இந்த மாதிரி செலவு ஆகதான் செய்யும். நாங்க எங்களுக்கு எவ்வளவு கடன் வாங்கலான்ற ஒரு பட்ஜெட் லிமிட் இருக்கும்ல, அதுக்குள்ளதான் தமிழக அரசு வாங்கியிருக்குது. ஏன்னா நம்மளால வாங்க முடியும், திரும்ப செலுத்த முடியும்ன்ற ஒரு ஸ்ட்ரென்த் நமக்குள்ள இருக்குது. ஸோ இன்னுமே தாவேகா அரசு 5 வருஷம் இருந்துட்டு வெளியில போகும்போது அவங்க 20 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு தான் போவாங்க அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இல்ல அதாவது கடனுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த ஜிஎஸ்டிபிக்கு ஒரு 25% வரைக்கும் நீங்க டெப்ட் வச்சுக்கலாம். மொத்த மாநிலத்தினுடைய உற்பத்தியில 25% வச்சுக்கலாம். அது கொரோனா டைம்ல வந்தபோது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க, ஒரு 28% வரைக்கும். இவங்க முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாங்க 26 தான். இப்ப வெள்ளை அறிக்கையில அது 28.3. அனுமதிக்கப்பட்ட அளவுல 28 இருக்கிறது 28.3. இப்ப உங்களுக்கு மூக்குக்கு கீழே இங்க தண்ணி நிக்குது ரவீனா, மூக்குக்குள்ளார போகல, உயிர் வாழ்வீங்க. ஆனா கம்ஃபர்டபுளா இருப்பீங்களா? திடீர்னு ஒரு அலை, யாரோ ஒரு கள்ள தூக்கி போடுறாங்க, ஒரு தழும்புது தண்ணி, என்ன ஆகும் உங்களுக்கு? உயிர் போயிடும். அப்ப இது பக்காவான மிதி மேலாண்மையா? நாங்க கண்ட்ரோல்குள்ளார தான் வச்சிருக்கோன்னு. இப்போ உதாரணம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நமக்கு ஒரு சம்பளம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, சம்பளக்காரர் அவருக்கு நீங்க 40% உங்க சம்பளத்துல ஒரு இஎம்ஐ நீங்க கட்டலாம்னு சொல்றாங்க. நீங்க 39.8% இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறீங்க. லிமிட்டுக்குள்ள தானே இருக்கிறீங்க. 40 டச் பண்ணல, 39.8 தான் இருக்குது, வித்தின் லிமிட். பட் இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு எமர்ஜென்சி, உங்களால இன்னைக்கு கடன் வாங்க முடியுமா? ஏங்க நீங்க தான் லிமிட்ல இருக்கீங்களே, வாங்க முடியுமா நீங்க கடன்? யாராவது உங்களுக்கு கொடுப்பாங்களா? அப்ப அது எப்படியோ அப்படிதான். இப்படி இவங்க சொல்றது நாங்க லிமிட்டுக்குள்ளார தாங்க இருக்கோம். ஆமா, இங்க இது வரைக்கும் தண்ணி இருக்கு, இது வரைக்கும் மூக்குக்கு கீழே தண்ணி இருக்கு. அதனால நான் நாங்க உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் பாருங்க, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு சொல்லலாமா? நவர முடியாது. அந்த அளவுக்கு நவர முடியாத அளவுக்கு இன்னைக்கு கடன் சுமை இருக்குது. அதோட இன்னைக்கு கேரண்டீட் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது இருக்குது, சம்பளம், பென்ஷன். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பேங்க் லோனுக்கு கட்டக்கூடிய வட்டி, இது 100 ரூபாய்க்கு 64 ரூபாய் 40 காசு நீ கட்டிட்டு இருக்கும். அதாவது என்னன்னா, இப்போ உங்க பேங்க்ல உங்களுக்கு சம்பளம் 100 ரூபா உழுந்த உடனே நீங்க திரும்பி பாக்குறீங்க 64 ரூபா 40 பைசா காணா போயிடுச்சு. அது இல்லாம நீங்க உள்ளாட்சிக்கு ஒதுக்க வேண்டிய அமௌண்ட்ங்கிறது இருக்கு. அது அன்னைக்கு செக்ரட்டரி என்ன சொல்றாரு, அதையும் கொடுத்தனா இன்னைக்கு 84% போச்சுங்கன்றார். அப்போ என்ன அர்த்தம்னா, உங்க சம்பளம் 100 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல விழுவுது, பரவாயில்லப்பா 100 ரூபாய் இந்த மாசம் சம்பளம் வந்துருச்சுமா, நீங்க அக்கௌண்ட்டை திருப்பி பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு இருக்குது? வெறும் 16 ரூபாய் தான் இருக்கு. அந்த 16 ரூபாயை வச்சு நீங்க குடும்பம் நடத்தும், 100 ரூபாயை வச்சு இல்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, 100 ரூபாய் வருமானன்றாங்க. 84 ரூபாய் இங்க கமிட்டட் எக்ஸ்பென்ஸ்க்கு போயிடுது.
16 ரூபா தான் உங்களுடைய டிஸ்போசல்ல நீங்க என்னென்ன பண்ணுமோ அதை தான் நீங்க பண்ணி ஆகும். அப்ப இது வந்து சரியான நிதி மேலாண்மையா? எந்த விதத்துல நிதி மேலாண்மை இது? ஸோ இது வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. நான் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிருக்கேன், யாரு ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு முள்படுக்கை தான் இதே ஒழிய பூப்படுக்கை அல்ல. இக்கட்டான சட்டம் ஒழுங்கா இருந்தாலும் சரி, நிதிச்சுமையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அவங்க வந்து சிரமப்படுவாங்க. வரக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு வந்து அவங்க பிராய்ச்சித்தப்படணும் அப்படின்னு அது வந்து இன்னைக்கு தாவேக்கா வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த பொறுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு இது வந்து அவங்களுக்கு வந்து கல்லும் முள்ளும் நிறைந்த பாதை தான். அதெல்லாம் வந்து அதை கடந்து போவாங்க. அதுக்கு உண்டான அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது இருக்குன்னா, கிளீன் கவர்னன்ஸ், கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸா நாங்க கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. இந்த வெள்ளை அறிக்கையில கூட அவங்க ரொம்ப அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறது வந்து ரெவென்யூ லீக்கேஜஸ். ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜனும் அவரும் இதே பாயிண்ட மென்ஷன் பண்ணார். அவரும் இன்னைக்கு அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூலையும் சொல்றாரு, நான் இதே வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன். அன்னைக்கு வந்து 2016 வந்து நான் எம்எல்ஏ வாயி கன்னி பேச்சு நான் பேசும்போதுல இருந்தே இந்த ரெவென்யூ லீக்கேஜஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் ரெவென்யூ லீக் ஆயிட்டு இருக்குன்னு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே வெள்ளை அறிக்கையிலையும் இதை பத்தி பேசியிருந்தேன். அதையே இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவர் பிடிஆர் சொல்றது, நானே சொல்லிட்டு இருந்தேன், எங்க ஆட்சி கேட்கல. அதுதான் அவருடைய பாயிண்ட். அங்க இந்த ரெவென்யூ லீக்கேஜ பத்தி நானே பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா திமுக ஆட்சி அதை சரி பண்ணல. இப்ப தாவேக்கா அதை சொல்றாங்க, அட்லீஸ்ட் இவங்க நாச்சுக்கு அதை சரி பண்ணட்டும்னு சொல்றாரு அவரு. அவர் பாருங்க, அந்த டாஸ்மாக்லயே பேசுறாரு, பாதி வருமானம் தான் அரசாங்கத்துக்கு வந்துட்டு இருக்குன்னு பேசியிருந்தார் பிடிஆர் பழனிவேல்ராஜன். அப்ப 50,000 கோடி ரெவென்யூ. அப்ப பாதிக்கு பாதி தான் வருதுன்னா இன்னும் 50,000 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு டாஸ்மாக் மூலியமா மட்டும் வர வேண்டியது இன்னும் 50,000 கோடி. இப்ப கூட விட்டுருங்க, அது 50,000 கோடி. இப்ப கடைசியா அவர் அதை பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய 38,000 கோடி 40,000 கோடியும். அப்ப இன்னும் 38-40,000 கோடி ரூபாய் அன்னைய காலகட்டத்துல வெளியே இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு 50,000 கோடினா இன்னைக்கு 50,000 கோடி கஜானாக்கு வர வேண்டியது வராம போய்கிட்டு இருக்கு. அதைத்தான் இப்ப வந்து இந்த அதுல ஒரு சாம்பிள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிவிலேஜ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு பெட்டிக்கும் அட்டை பெட்டிக்கு பீர் வந்தா இத்தனை ரூபாய், பிராண்டி வந்தா எத்தனை ரூபாய், ஜின் வந்தா இத்தனை ரூபாங்கிறதுல அதுல வந்து மாசத்துக்கு 100 கோடி ரூபாய் இன்னைக்கு யாரோ அட்டை பெட்டிக்கு அதுல அடிச்சுக்கிட்டு இருந்தது யாருக்கு போச்சு, யார் வீட்டுக்கு போச்சு, யாருடைய கல்லாக்கு போச்சுன்னு தெரியாது. இன்னைக்கு அதை கஜானாக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போ பிரிவிலேஜ் ஃபீஸ்ன்னு போட்டு. அப்ப அதுல மட்டும் இன்னைக்கு 1,200 கோடி ரூபாய் உள்ளர கொண்டு வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி எத்தனை லீக்கேஜஸ். இன்னும் மைன்ஸ்ல திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஊழல் பெரும் ஊழல். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா சகாயம் அவர்கள் உயிரை பணயம் வச்சு அதிமுக காலத்துல இருந்தே இதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரு அன்னைக்கு சொன்னதே 1.25 லட்சம் கோடி முறைகேடு அன்றைய மதிப்பீட்டுல. இன்னைக்கெல்லாம் அது எத்தனை லட்சம் மதிப்பீடுன்னு தெரியாது, எத்தனை லட்சம் கோடிங்கிறது. அப்போ இந்த திமுக அரசு இப்போ அவங்க வெளியே ஆட்சியை இழக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன, நீங்க எவ்வளவு தூரம் நீங்க திருடி இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, சட்டத்துக்கு புறம்பா எடுத்திருந்தீங்கனாலும் பரவாயில்ல, அனுமதிக்கப்பட்ட இடத்துல அட்டூழியம் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மடங்கு ஃபைனை கட்டுங்க. அனுமதிக்கப்படாத இடத்துல நீங்க அட்டூழியம் அயோக்கியத்தனம் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு 5 மடங்கு ஃபைனை கட்டுங்க. அப்ப நீங்க அலாட் பண்ண சார்ஜ் எவ்வளோ, அதுக்கு 2 மடங்கு 5 மடங்கு. இது எப்போ? அவங்க சட்டம் கொண்டு வந்ததுல இருந்து இல்ல, ஏப்ரல் 2015 இருந்து ரெட்ராஸ்பெக்டிவா. அப்ப அதுல இருந்து கொள்ளையடிச்சன பூரா இவங்க காப்பாத்திருக்காங்க. யாரை காப்பாத்துறதுக்காக இந்த திட்டம்? அப்ப இத சப்போஸ் இந்த உங்க வீடியோ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் பார்க்க நேர்ந்துச்சுன்னா இதை அவங்க முதலடியா நிறுத்தணும். இப்ப HRNCல கூட வந்து பாத்தீங்கன்னா 29 கல்யாண மண்டபம் 17 கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸை கட்டுறதை வந்து கோர்ட்டு சொல்லி கூட இவங்க அதை முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய HRNC மினிஸ்டர் வந்து அதை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு ஜியோ போட்டிருக்காரு. பாராட்டுறோம். அதே மாதிரி இந்த மைன்ஸ்ல கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த கொள்ளையடிச்சவங்களுக்கு பூரா நீங்க கொள்ளையடிச்சதுக்கு வெறும் ஃபைனை பெனால்ட்டியை மட்டும் கட்டிட்டு போனாங்கன்னா அப்ப யார் வேணா நாளைக்கு என்ன வேணா பண்ணிக்கலாமா? நாளைக்கு ஒருத்தன் வந்து கொலை பண்ணிக்கலாம், அதுக்கு பெனால்ட்டி மட்டும் கட்டிக்கலாம். நாளைக்கு வந்து எவன் வேணா பாலியல் வன்கொடுமை பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு பெனால்ட்டி கட்டிட்டு போனா போதுமா? அப்ப கொள்ளையடிக்கிறவனுக்கு என்ன தண்டனை? பெனால்ட்டி கட்டுறதா? அப்ப இதை தாவேகா அரசாங்கம் இந்த மைன்ஸ் சம்பந்தப்பட்ட அவர் பிரபுதான் அவருடைய மினிஸ்ட்ரி இதை கண்ணும் கருத்துமா இந்த ஜியோவை கேன்சல் பண்ணி விதிமுறை முறைகளுக்கு மீறின அத்தனை மைன்ஸ்காரங்க மேலேயும் சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுத்து அதற்கு உண்டான பெரிய அளவுக்கு தமிழக அரசாங்கத்துக்கு ஏற்படுத்த நஷ்டத்துக்கு பல மடங்கு அவங்க கிட்ட இருந்து ஜப்தி செய்யணும். அந்த ஜப்தி செய்யற காசை கொண்டாந்து தமிழக அரசாங்கத்தினுடைய கல்லால போடுங்க. அது மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இல்ல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இந்த மாதிரி ஊர் அடிச்சு உலையில போடுறது பூரா ப்ரூவ் ஆச்சுன்னா
அது மாதிரி பல மடங்கு அவங்க கிட்ட இருக்கிறத ஜப்தி பண்ணுங்க, சொத்துக்களை ஜப்தி பண்ணி எல்லாம் கல்லா கொண்டு வாங்க. தமிழ்நாடு கஜானாலதான் காசு இல்ல, எல்லார்கிட்டயும் ஆண்ட பெருமக்கள் கிட்ட இது வரைக்கும் ஆண்டு கிட்ட இருந்தீங்க கிட்ட பூரா 1000 கோடியில இருக்கு, என்ன முடியாத அளவுக்கு வச்சிருக்காங்க. அத பூரா புடிங்கி கொண்டாந்து இங்க போடுங்க. அவங்க பேர்ல இருக்காது, பினாமி பேர்ல வச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு பழைய அமைச்சர் இருக்காரு, அவருக்கு யாரு பினாமின்னு கண்டுபிடிக்க முடியாதா என்ன? ஈஸியா அப்படிங்கறதுக்குள்ள கண்டுபிடிக்கலாம் இந்த மினிஸ்டர் யார் யாருக்கெல்லாம் பினாமிங்கிறது. அத பூரா அத்தனை பினாமியும் புடிச்சு தூக்கி அவங்க சொத்தை பூரா சீசர் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஜீரோ ஆக்கி இங்க கொண்டு வந்து தமிழக அரசாங்கம் கல்லால போடணும். அதுதான் இந்த தாவேக அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம். நீங்க மத்த வாக்குறுதி கூட நிறைவேற்றாதீங்க. ஒரு வருஷம் நீங்க இந்த வேலையை மட்டும் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு துறையிலையும் ஊழல் பண்ணாலும் நீங்க குற்றச்சாட்டு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. குற்றச்சாட்டு வைக்கிறதோட நிக்க கூடாது. இதேதான் திமுக ஆட்சி செய்யும் போது அதிமுக சொல்லும், அதிமுக ஆட்சி செல்லும் போது திமுக சொல்லும். யாராவது இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான். அப்ப இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல அம்மையார் ஜெயலலிதா மட்டும்தான் குற்றம் புரிஞ்சவங்களா? மற்றவங்க எல்லாம் யோகி சிகாமணிகளா ஆண்டவங்க போறான். அப்ப எந்த அளவுக்கு அப்பட்டமா இருக்குது பாருங்க. அப்ப இந்த தாவேக அரசு இந்த ஒரு வருஷத்துல நீங்க எந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறீங்களோ இல்லையோ, இது வரைக்கும் அனைத்து டிபார்ட்மெண்ட்லயும் கொள்ளையடிச்ச பேர் அத்தனை பேர்த்தையும் அவர்களையும் அவங்க பினாமியும் பிடிச்ச அத்தனை சொத்தையும் புடுங்கி கொண்டு வந்து கஜானால போடுங்க. நீங்க ஒரே வருஷத்துல கடனை கட்டிட்டு போலாம். கண்டிப்பா ஒரே ஒரு குடும்பத்துல இருக்க சொத்தை மட்டும் பறிமுதல் பண்ணா ஒரே வருஷத்துல கடனை கட்டிட்டு போனா இவங்க அவங்கன்னு சொல்லல. கொள்ளையடிச்ச யாரா இருந்தாலும் சரி, அது கடந்த 5 வருஷம் இல்ல, கடந்த 10 வருஷம், கடந்த 20 வருஷம், கடந்த 30 வருஷம் யார் யாரெல்லாம் கொள்ளை அடிச்சாங்கன்னு நீங்க ப்ரூவ் பண்றீங்களோ அத்தனை பேருக்கு சொத்தை புடிங்கிட்டு வந்து அரசாங்க கஜானால போடுங்க. நாட்டுடைமை ஆக்குங்க அதை எல்லாத்தையும். கண்டிப்பா ஊழல் செஞ்சதே பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து பாதி திமுகவுக்கு வந்த அமைச்சர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதிமுகல இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் நம்ம இதுக்கு முன்னாள் அமைச்சரா இருந்தவங்க தாவேக்கு போறதை பார்க்க முடியுது சார். ஏன்னா ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. அதான் இப்ப விஜயபாஸ்கர் அவர்களும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனா தாவேக போறதா இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல. இப்ப அவரும் போவாரா அப்படின்றது பெரிய கேள்வியா இருக்கு. அவர் மட்டும் இல்லங்க, அவர் கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் அதிமுக தாவேகாவுக்கு போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. போவாங்களா? சட்டசபையில காலையில வந்து உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வந்தாரு எடப்பாடியார் அவர்கள். வெளியில போயிட்டாங்க. அவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க. பார்த்தா ஒரு 4-5 பேர் அதிமுக காரங்க உள்ளாரே உட்கார்ந்து. எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் எல்லாருமே உள்ளதான் இருக்காங்க. சங்கராபுரம் எம்எல்ஏ, அப்புறம் இன்னொருத்தர் ராகேஷ் ஒருத்தர் ஒரு மறுபடியும் வந்து எடப்பாடி அவர்கள் திருப்பி வந்துட்டாங்க சட்டசபைக்குள்ளார வந்துட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருப்பி ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து 2வது தடவை விளக்கம் கொடுத்தாரு. என்ன இந்த நடுவர் மன்றத்தை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோங்கிறது அந்த அளவுக்கு எல்லாம் பொறுமையா வரவங்களுக்கு பூரா விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக வந்து ரொம்ப தேர் இன் ட்ரபிள். அது வந்து அப்பட்டமாவே வெளியே தெரியுது. அப்ப வந்து இது இன்னைக்கும் வந்து அவங்க வந்து அங்க ஆள் பிடிக்கிறாங்கன்னு அடுத்தவங்க மேல குற்றம் சொல்லாம இப்ப நீங்க சட்டசபையில இருந்து வெளிநடப்பு செய்றீங்க சார். ஏன் சார் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஏன் வரல? வெளியே போயிருந்திருக்கணுமா இல்லையா அத்தனை பேரும்? அதுக்குள்ளார அத்தனை நியூஸ்லயும் வந்துருச்சு. அது படப்படப்பட இவங்க எல்லாம் எம்எல்ஏக்கள் வெளியே போல எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. அதனால கீது அவங்க திருப்பி மறுபடியும் உள்ளார வந்தாங்களா? இது பிரச்சனையாட்டா என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல உள்ளபடி அங்க என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இது வரைக்கும் பார்த்ததை மட்டும் வச்சு பேசுறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது, ஏன்னா அதுக்குள்ளாரே அதிமுக சார்ந்தவங்க அவங்களுடைய முகநூல் பக்கத்துல எல்லாம் இவங்க பேரை போட்டு திட்டவெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே போகாத அந்த 4-5 பேருக்கு. அப்ப அதிமுக காரங்களே, அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நீங்களே உங்களுக்கு உண்டான பிரச்சனையை சால்வ் பண்ணாம, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பெஞ்சமின் எங்க போயிருக்காரு? திமுகல போயிருக்காரு. அப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா they want to fish in the troubled waters. அப்ப நீங்க அத பிரச்சனையை நீங்க சமாளிச்சீங்கன்னா ஏன் உங்ககிட்ட இருந்து எல்லாரும் வெளியே போறாங்க? அப்ப இது அதிமுக வந்து இதை கூர்ந்து கவனிச்சு அவங்க இந்த தடுப்புக்கு உண்டான செயல்பாட்டை செய்யணுமே ஒழிய எங்க கிட்ட இருந்து எல்லாரும் தாவேகா போறாங்க அந்த மாதிரி சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா வந்து தொடர்ந்து எல்லாருமே போறாங்க அப்படின்ற பட்சத்துல, ஏன்னா இவங்க எல்லாருமே முக்கியமான பில்லர்ஸ். விஜயபாஸ்கரா இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், இல்ல எம்ஆர் விஜயபாஸ்கர், இந்த மாதிரி முக்கியமா இருக்கக்கூடிய சிலர் எல்லாமே வந்து அவங்களுடைய அந்த மாவட்டத்துல ஒரு பில்லர்ஸா இருக்கக்கூடியவங்க. இவங்க எல்லாருமே வெளியில போயிட்டாங்க அப்படின்னா அப்ப அதிமுக நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது பெரிய பிரச்சனையே. இப்ப இந்த 25 பேர் மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னோடனே எடப்பாடியார் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் மாவட்ட செயலாளர் பதவியில இருந்து தூக்கிட்டாரு. ஆமா, இன்னும் எந்த பதவியும் கொடுக்கல. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மீதி ஆட்கள் பூரா போய் இன்னைக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்ந்துட்டாங்க. இப்ப எஸ்பி வேலுமணி போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் நான் மாவட்ட செயலாளர் வேற ஒருத்தர் இவர் போய் கீழே வேலை பார்ப்பாரா? சிவி சண்முகம் போய் அந்த மாதிரி வேலை பார்ப்பாரா? விஜயபாஸ்கர் போய் பேப்பாரா? அந்த மாதிரி அத்தனை பேருமே. இது பெரிய சிக்கலா இருக்குப்பா அவங்களுக்கு. அவரு தடாலடியா எடுத்துட்டாரு முடிவு. எங்களை ஏமாத்திட்டு போறீங்களுக்கு நாங்க ஏன் பதவி கொடுக்கணும்ட்டு அவரு எடுத்துட்டாரு. பட் இதுக்கு மேல அவங்களை நீங்க எப்படி இழுத்து பிடிக்க போறீங்க? நீங்க புதுசா மாவட்ட செயலாளர்கள் போட்டதெல்லாம் வரவேற்கிறோம், பரவாயில்ல. ஆனாலும் அதனுடைய நடவடிக்கையினுடைய ஆபரேஷன் சக்சஸ் ஆனா பேஷண்ட் டைடுன்னு வந்துடக்கூடாதுல்ல. ஆபரேஷன் சக்சஸ்னாவே என்ன அர்த்தம்? பேஷண்ட் பொழைச்சாருன்னு அர்த்தமா இருக்கணும்.
அப்ப இந்த எம்எல்ஏக்கள் வெளியே போகாம நீங்க மாவட்ட செயலாளர் மாத்தினாலும் திருப்பி உங்ககிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுத்து கேட்டு வந்து எங்க கட்சியிலேயே இருக்கிற மாதிரி நீங்க இழுத்து பிடிச்சிங்கன்னா தானே அது ஆபரேஷனும் சக்சஸ், பேஷண்ட்டும் பொழைச்சாருன்னு இருக்கும். அப்போ அதெல்லாம் அவங்க வந்து சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை அது. அதை விட்டுட்டு அடுத்த கட்சிகள் மேல வந்து அங்க போடுறாங்க, அவங்க எங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க, எங்க மேல கொக்கி போடுறாங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு திமுகலையும் தான் போய் சேர்ந்துகிட்டு இருக்காரு. பெஞ்சமின் மாதிரி ஆட்கள் போய் சேர்ந்தாங்க, ஓபிஎஸ் மாதிரி ஆட்கள். ஓபிஎஸ் கூட தனி பிரிவா இருந்து எலெக்ஷன் முன்னாடி போனார்னு வச்சுங்க. இப்ப பெஞ்சமின் போய் சேர்ந்தாரு. இன்னும் எத்தனை பேர் போய் சேர போறாங்கன்னு தெரியாது. அப்ப அடுத்த கட்சிகளை மட்டும் நீங்க குறை சொல்லிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? யூ ஹேவ் டு கீப் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர். இல்ல இதுல வந்து எடப்பாடி அப்படின்ற ஒரு தலைமை சரியில்லாததான் இதுக்கு ரீசன் நினைக்கிறீங்களா? ஏன்னா வெளியில போகக்கூடிய எல்லாரும் வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அங்க தலைமை சரியில்லை, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வைக்கிறாங்க. இல்ல அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க கூடிதான் முடிவு பண்ணணும். இப்ப இது வரைக்கும் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில தான் இவங்க தேர்தலை சந்திச்சாங்க. அப்ப அது அவருடைய தலைமையை ஏத்துக்கிட்டு முழுசா ஒத்து வந்து செயல்பட்ட நபர்கள் தான் இன்னைக்கு கொடி பிடிக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்கறது என்னன்னா ஒரு செயற்குழுவை கூட்டுங்க, பொதுக்குழுவை கூட்டுங்கன்னாங்க. சரி பொதுக்குழுவை கூட வேணாம், அட்லீஸ்ட் ஒரு செயற்குழுவனாச்சும் கூட்டுங்கன்றாங்க. அப்ப ஏதாவது ஒண்ணு இவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்ப திமுகல கூட எல்லாமே ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது சரியான நடவடிக்கை இல்லையாங்கிறது அடுத்தது. ஒன்னா பழி இன்ஸ்டாகிராம் மேல போடுறது, ஜென்சி மேல போடுறது, சோஃபா மேல போடுறது, இப்படி அப்படின்னு எதையோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ணா திமுகல எங்கேயாவது வந்து ஆய்வு கூட்டம் நடக்குதா? ஏன் தோத்தோம், எதனால தோத்தோம், எதனால நமக்கு பிரச்சனைன்னு எதுவுமே இல்லையே. அப்ப என்னதான் நீங்க பண்ண போறீங்க? எதுவுமே செய்யாம அதுவா மாறும்னு நினைச்சா எப்படி மாறும்? ஏதோ நீங்க முயற்சி பண்ணணும், ஏதோ ஒரு முயற்சி எடுக்கணும். நீங்க உங்க தலைமையில கூட இருங்க, எடப்பாடியார கூட தலைமையில இருக்கட்டும். அந்த தலைமையை எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய வகையில நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்ல. அதுதான் நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பார்வையா இருக்கு. அதனால வந்து எடப்பாடியார் வந்து சரியில்லாத தலைமையானலாம் இல்ல, அவருடைய தலைமையில தான் தேர்தலில் போய் சந்திச்சது. இன்னும் ஒரு படிப்பை நான் சொல்லணும்னா, இந்த தேர்தலில் அதிமுக சந்தித்த தோல்வியை விட திமுக சந்திச்ச தோல்விதான் படுதோல்வி. ஏன்னா அதிமுக 66 எம்எல்ஏக்கள் தான் வச்சிருந்தாங்க. அதுல இருந்து நீங்க 47 எம்எல்ஏக்கள், சற்றேறக்குறைய உங்களுக்கு 19 எம்எல்ஏ காணா போயிட்டாங்க. சதவீதத்துல பாத்தீங்கன்னா 29% எம்எல்ஏக்கள் குறைஞ்சிருக்காங்க. இதே திமுகக்கு 133 எம்எல்ஏக்கள்ல இருந்து 59 குறைஞ்சிருக்கு. 74 எம்எல்ஏக்களை காணோம், 56%. சதவீதத்துல 2 மடங்கு அதிமுக இழந்த எம்எல்ஏக்களை விட சதவீதத்துல மட்டுமே 2 மடங்கு, எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா பல மடங்கு திமுக தோத்துருக்கு. திமுகவுடைய தலைவர் தோத்து போயிருக்காரு, பொதுச் செயலாளர் தோத்து போயிருக்காரு, 15 அமைச்சர் பெருமக்கள் தோத்து போயிருக்காங்க. கைய ஊனி கரணம் போட்டு ஜெயிச்சது பல பேர், 1000 வாக்கு வித்தியாசத்துல, 200 2000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சது. இந்த அளவுக்கு சேதாரம் வந்து திமுக அதிகமான சேதாரம் நடந்திருக்கு அதிமுகவை விட. இத தேர்தல் முடிஞ்சதுல இருந்து நான் சொல்றேன்னே ஒழிய அதிமுக காரங்க யாரும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல, ரியலைஸே பண்ணல. அப்ப இந்த மாதிரி வந்து இது எடப்பாடியாருக்கு இந்த அவருடைய தலைமையில தான் இதை செய்யறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அது நீங்க உங்களுடைய தலைமையை வந்து கட்சி கிட்ட இருக்கிறவங்களுக்கு, அதிருப்தியாளர்கிட்ட நான் சரியான தலைமைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? எடப்பாடி அவர்களுக்கு. KP முனுசாமி அவர்களுக்கும் இருக்கு, அவர் துணை பொதுச் செயலாளர். சும்மா வந்து எடப்பாடியாருடைய பையனை அரசியலுக்கு கொண்டு வரலாம்னு அதுக்கு நீங்க போயிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி அவர் பையன் வர்றதாகவும் எடப்பாடியார் வேண்டான்னு அவரை நிறுத்தி வச்சிருக்கிறதாகவும், எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு ஒருத்தர் வர நீங்க நிறுத்தி வைக்கிறது வந்து ஒரு ஜனநாயகம் இல்லைங்கிறத KP முனுசாமி சொல்றாராம். இப்ப கட்சியில அதுவா பிரச்சனை? நீங்க கொண்டு வந்த வாரிசு அரசியல் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் இன்னைக்கு கட்சிக்குள்ள அவர் வரணுமா வேண்டாங்கிறதா இன்னைக்கு அதிமுகல இருக்கிற பிரதான பிரச்சனை. இன்னைக்கு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க சார். நீங்க இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணனால 4 எம்எல்ஏக்கள் வெளியே வராம 4-5 பேர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி இதெல்லாம் எடப்பாடியார் கூட இருந்து அவருக்கு பக்கபலமா இருந்து இந்த வேலையை தானே KP முனுசாமி அவர்கள் செய்யணும். அதை விட்டுட்டு எடப்பாடியார் பையன் வந்து அரசியலுக்கு வர்றது தப்பு இல்லைன்னா அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் அதிமுக இன்னைக்கு தலை போற பிரச்சனை. அப்ப எந்த பிரச்சனையை விட்டுட்டு எந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்புறம் மக்கள் எப்படி அந்த இடத்துல வந்து அவங்க சந்தோஷமா இருப்பாங்க? பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.